அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழுதுங்க. பொதுவாக ஒரு வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3லிருந்து 4 கிரகணங்கள் நிகழ்வது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டான 2025வது வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிரகணங்கள் நிகழப்போகிறது. இந்த 4 கிரகணங்களில் 2 சந்திர கிரகணங்களும் 2 சூரிய கிரகணங்களும் நிகழுது. அந்த வகையில் தற்போது மார்ச் மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான, அதாவது 2025வது வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த 4 கிரகணங்களில் ஒரு கிரகணம் மட்டும்தாங்க இந்தியாவில் தென்படுது. அந்த வகையில் தற்போது நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதனாலேயே இந்த கிரகணத்தினுடைய சூதக காலமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மத நடவடிக்கையில் பார்க்கும் பொழுது சூதக காலம் செல்லாது அப்படின்னாலும் கூட ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா கிரகண நேரங்களில் மற்ற கிரகங்களை விட, இறைவனை விட ராகுவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாக அதிகபட்சமாக தென்படும். அதனால் அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரகண நேரத்தில் பலவிதமான இன்னல்களுக்கு மனிதர்கள் ஆளாவாங்க. அதாவது குழப்பம், பதட்டம், பயம், இந்த மாதிரியான பல உணர்வுகளுக்கு ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொன்னால் அது கிரகண நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்தில் ராகுவினுடைய ஆதிக்கம் சற்று அதிகம் நிறைந்திருக்கிறதுனால பல இன்னல்கள் நமக்கு உருவாக செய்யும். அதே மாதிரி கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிகழக்கூடிய இந்த கிரகணமானது கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நிலை கொண்டிருக்காரு. இதில் நிகழக்கூடிய இந்த கிரகணமானது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, இந்த கிரகண நேரத்தின் போது நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நிகழக்கூடிய நவ கிரகங்களினுடைய மாற்றம் உங்களுக்கு எதிர்மறை தாக்கத்தை அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த நேரத்தில் தங்களுடைய மனம் பல விதத்திலையும் குழப்பம் அடைஞ்சிருக்கும். ஒரு முடிவை சரியாக எடுக்க முடியாத தடுமாற்றம் உருவாகலாம். எல்லா விஷயமுமே காலதாமதமாகி கொண்டே இருக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு விதமான டென்ஷன் ஆவீங்க, கோபப்படுவீங்க. இதனுடைய விளைவுகளை நீங்கள் அதிகம் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருக்க வேண்டியதும் அமைதியாக செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அவசியம். எல்லா விஷயத்துலையும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறீங்கன்னா அதை இன்னும் ஒரு வாரம் தள்ளி, கொஞ்சம் காலம் தள்ளி நீங்கள் அந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறீங்க, இல்லை இரவு நேர பயணங்களை மேற்கொள்கிறீங்க, திடீர் பயணங்கள் வருகிறது அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்சால் இந்த நேரங்களில், இந்த காலத்தில் பயணங்களை தவிர்ப்பது சால சிறந்தது. பயணங்களை தவிர்க்க முடியாது, அத்தியாவசியமான பயணங்கள் அப்படின்னும் போது மட்டும் பயணங்களை மேற்கொள்ளுங்க. அப்படி மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இறை நாமங்கள் அதிகம் உச்சரிக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டமும் ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வமும் இந்த நேரத்தில் அதிகபட்சமாக வெளிப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு தோன்றுகிறதோ அப்பெல்லாம் இறை நாமத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ரொம்ப
இப்போ உஷாராக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உரிய மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் தலைமையில் போட்டுக்கொண்டு பாரம் தாங்க முடியாமல் திணறவும் செய்வீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்க கூடாது. அன்றன்று செய்ய வேண்டிய வேலையை அன்றைக்கே முடிச்சு விடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய வேலைக்கும் நல்லது. வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி முழு கவனம் இருக்கணுங்க. ஆரோக்கியத்திலையும் முழு கவனத்தை செலுத்த பாருங்க. வெளி இடங்களில் அதிகம் சாப்பிட வேண்டாம். ஆரோக்கியமில்லாத உணவு பண்டங்களையும் சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க செஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. பெரியவர்களுடைய பேச்சு அலட்சியப்படுத்த வேண்டாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர் தலைகுனிந்து வாழக்கூடிய சூழலை இக்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்துலையும் சரி நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. தேவையில்லாமல் உறவுகளோடு அதிகம் நெருங்கி பழக வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. குழந்தைகளோடு கொஞ்சம் நேரத்தை அதிகமாக செலவு செய்யறது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு அதிகமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காண்பிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஆனால் இதன் மூலமாக நிறைய கண் திருஷ்டி விழவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க. அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிறைய நன்மைகள் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதனால் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவீங்க. எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்ய துவங்குங்க. ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எதுவாக இருந்தாலும் நேர்வழியில் நடக்கணும். பொய் சொல்லக்கூடாது, குறுக்கு வழியில் செல்லக்கூடாது. அடுத்தவர்களுடைய லாபத்தையும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்கள் தட்டி பறிக்கக்கூடாது. சிந்தனையில் எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீண்ட நாள் பண பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க. வராது அப்படின்னு நினைச்ச பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று. அதே சமயம் சண்டை போட்டு கொண்டிருந்த எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க. அதே போல் புது நண்பர்களோடு புது உறவுகளோடு பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. புது மனிதர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே சொல்லிவிடக்கூடாது. சில ஒளிவு மறைவுகள் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலோ அப்படி இல்லைன்னா முதலாளிகள் நெருங்கி பழகினாலும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க பாருங்க. அளவோடு பழகும்போது ஆபத்து கிடையாது.
குறிப்பாக எதிர்பாலின நட்போடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வேலை தொழில் எல்லாமே சீராக நல்லபடியாக நடக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுடைய அலட்சியத்தால் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ப்ரமோஷனுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம். வெளிநாட்டு வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது.